ஐயா வணக்கம். வணக்கம். என்ன ஊர்லேருந்துங்க ஐயா வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். நல்லதுங்க ஐயா. உங்களுடைய அனுபவத்த சொல்லுங்க. அதான் ஏற்கனவே பயிற்சி பெற்றிருந்தேன். ஓகே. ஆ நான் வந்து ஒரு அடிப்படையில ஒரு குழப்பவாதி. ம். அதனால எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தது வழக்கம் போல. பிரச்சனைகள்லாம் துன்பங்கள் இல்ல, அ குழப்பங்கள் அவ்வளோதான். ஆ நெறைய தடவ திருப்பி வந்து பார்க்கலாம், கேட்கலாம் அப்படிலாம் நெனைப்பேன். சில சமயம் தொடர்பு கொள்ள முயற்சிப்பேன். சில விஷயங்கள்லாம் எனக்கு நீங்க வந்து சொல்லுவீங்க. அதுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு அதுக்கெல்லாம். ஆ அதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் அத வச்சே என்னால நெறைய விஷயம் முடிக்க முடிஞ்சுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எவ்வளோ நேரம் பேசலாம்னு தெரியல. நெறைய பேசுங்க. பேசலாம். ஓகே. ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நானு மீடியம் பயிற்சி அந்த இது முடிஞ்ச அப்புறமே வந்து, அ ஒருத்தர நம்ப ஆன்மாக்கள ஒரு தொடர்பு கிடைச்சதுன்னா, நம்பள்கிட்ட நெறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அவங்களே வருவாங்க. அதான் நம்ம எழுதும்போதே குறுக்கலா வருவாங்க. அந்த மாரிலாம் நடக்கும். ஸோ, அப்போ வந்து முதல் கைடன்ஸ் வந்து என்கிட்ட இருந்து அதான் ஆஃப்லைன் கைடன்ஸ் மாரி சொன்னோம்னா, முதல்ல வந்து இந்த மாரி அந்த தொடர்புலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ம். அதாவது எங்க அப்பாவோட உட்பட. ம். அதுக்கப்புறம் என்னோட வழிகாட்டி ஆத்மாவே இந்த மாரி பேசலான்னு சொல்றாரு எங்க அப்பாவோட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ம். அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க சொன்ன அப்புறமா. ஓகே. அப்புறம் என்னோட முன்னோர்கள் சில பேர்லாம் பேச வராங்கன்னு என்னோட ஆத்மா சொன்னதுனால பண்ண ஆரம்பிச்சேன். அதனால அது வந்து ஒரு என்னோட வழிகாட்டி ஆத்மாவ ஒரு கேட் அது மாரி வச்சு அவர் சொன்னா பேசுவேன். அந்த மாரி சிஸ்டம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது எல்லாமே இது ஆன்மீக அந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் டெலிபதிக்குள்ள நடந்த விஷயங்கள் தான். எல்லாமே நல்ல விஷயம் தான். ஒரு காலகட்டத்தில எனக்கு பேச வேண்டாம் அப்படின்றது எனக்கே மெசேஜா வந்தது. அப்போ உங்கள்ட்டயும் கேட்டேன். அ அதான் அப்ப நேரா வந்தா இன்னும் தெளிவா சொல்ல முடியும், புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உங்களுக்கான கிடைச்ச உத்தரவாகவும் சொல்லியிருந்தீங்க. அ அதுக்கப்புறம் சில வருடங்கள் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படிங்கிறதையே நான் நிறுத்திட்டேன். பண்ணல. இப்ப இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு அது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. ஆனா நான் வந்து இப்ப எனக்கு பெற்ற விஷயங்கள் இந்த விஷயம் கிளாரிட்டி அப்படிங்கிறத விட, வேற சில விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படுது வாழ்க்கையில. இல்லையா? ஸோ நான் அப்பவே சொன்ன மாரி அடிப்படை குழப்பவாதிங்கிறதுனால, அந்த குழப்பத்துக்கான சில விஷயம். அது பெரிய விஷயம். இது வந்து சின்ன விஷயம் தான். ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மீடியம்ஷிப் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதனால அது எனக்கு நெறைய இதுவா கிடைச்சிருக்கு. அது நீங்க இன்னும் விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பேசினே இருப்பேன். அதனால இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஐயா. ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு மாரி அனுபவங்கள் இருக்கும். குழப்பம்னு ஒண்ணு இருந்ததுனா தான் தீர்வுன்னே ஒண்ணு இருக்கும். சதிக்கு அப்புறம் தான் சக்தி. ம். முதல்ல சதின்னு ஒண்ணு நடக்கணும். அதுக்கப்புறம் தான் சக்தியே வெளிப்படும். அதுதான் ஆன்மீகத்தோட தத்துவமா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஒரு ஒருத்தன் முதல்ல பித்தன் ஆவான். அதுக்கப்புறம் தான் அவன் சித்தன் ஆவான். பித்தன் ஆகுறதுக்கு எவன் தயங்குறானோ, அவனால சித்தனாகவே முடியாது. அதனால யாரெல்லாம் சித்தனாகணும்னு விருப்பப்படுறாங்களோ, சித்தம் தெளியணும்னு விருப்பப்படுறாங்களோ, அவங்கலாம் முதல்ல பித்தன் ஆவறதுக்கு தயாரா இருக்கணும். அதனால வந்து அது தப்போ, குறையோ கிடையாது. ம். இது வெளி உலகத்துக்கு பார்க்கும்பொழுது அது அது ஏதோ ஒரு மாரி தெரியும். ஆனா, இந்த உலகம் வணங்குறது பித்தனத்தான். "பித்தா பிறைசூடிய பெருமானே" அப்படின்னு வணங்குறது அந்த சிவபெருமானத்தான். அந்த மாரி பித்து நிலையில இருந்தவங்க நெறைய பேரு. அம் திருவண்ணாமலையில ஆ நெறைய பேரு வாழ்ந்து போயிருக்காங்க. மூக்குப்பொடி சித்தர்லேருந்து, அதுக்கு முன்னாடி வந்து விசிறி சாமிகள்லேருந்து, இப்போ நெறைய பேரு அந்த நிலையில இருந்து, பித்து நிலையில இருந்து, அதுக்கப்புறம் சித்த நிலைக்கு மாறியிருக்காங்க. அதனால இத வெளி உலகத்தில பார்க்கும்பொழுது இது ஒரு மாதிரியா இருந்தாலும், உண்மையான தத்துவமே அதுவாம். ஓகே. உண்மையான தத்துவத்த புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படின்னா, குழப்பம் தான் மிஞ்சும். அந்த குழப்பத்த தள்ளி போட்டுட்டு நம்ம சித்த நிலைக்கு வரணும். நீங்க விரைவில நல்ல ஒரு சித்த நிலைக்கு வருவீங்கன்ட்டு, நான் என்னுடைய தெய்வங்கள் சார்பா உங்கள வாழ்த்துறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றியா. நன்றி. சிவே நன்றி. நன்றி.